Hello guys, oh my god, after many years, I think 2 years or something, I'm doing my second YouTube video, and this time I'm going to do in Tamil. Yeah, this is the look I'm going to do now. So if you want to watch this, stay here and watch my video. And as every YouTuber says, please subscribe, comment, like, and comment nice comments, of course. And this will motivate us to do more. Hope you guys enjoy it. Hello. First, நான் வந்து ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணேன். அப்போ தான் அவனோட ஸ்கின் வந்து நல்லா என்ன சொல்கிறது மேக்கப்பை நல்லா நல்லா மேக்கப்பை நல்லா மேக்கப்போட நல்லா ஒத்து போகும். சன்ஸ்க்ரீன், அதாவது வெயிலில் இருந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு ஸ்கின்னுக்கு, தோலுக்கு அண்ட் மூஞ்சிக்கு whatever. இப்போ நம்ம அடுத்ததாக பூச போகிறது ப்ரைமர் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன போர்ஸ் அதெல்லாம் இருக்குது. நான் போர்ஸ் எனக்கு எப்படி தமிழ் சொல்கிறேன்னு தெரியாது, பட் போர்ஸை நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட உங்களோட ஸ்கின்னை அயர்ன் பண்ண மாதிரி ஒரே லெவலுக்கு கொண்டு வரதுக்கு தான் போகிறது ப்ரைமர். இதுக்கு போகிற ப்ரைமர் வந்து இவங்களோட பெனிஃபிட் ஹைட்ரேட் ப்ரைமர். ஃபுல் மூஞ்சிக்கும் முகத்துக்கும் பூசணும்னு அவசியம் இல்லை. உங்களோட அந்த ஏரியாக்கள், அதாவது எனக்கு கூடுதலாக இந்த சொக்கைக்கிட்ட நெத்தி நடுவில் நான் கூட சிரிக்கிறேன். ஸோ அந்த சிரிக்கிற லைன் நீங்கள் வந்து மேக்கப் பூசும்போது உங்களோட ஸ்கின்னும் நல்லா இருக்கணும். அதை நீங்கள் நல்லா ரெடி பண்ணால் தான் அதுக்கேற்ற அந்த மேக்கப் ரிசல்ட்டும் வரும். ஸோ மேக் ஷுர் ஸ்கின் கேருக்கு, அதாவது க்ரீம் வகையில் அதுக்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் மேக்கப் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு சின்ன ஒரு எந்த அட்வைஸ் சரியில்லை. தூக்கத்தை சோகத்தை மறைக்கிறதுக்கு, இந்த கண்ணு கீழே இருந்து இருக்கிற கருப்பு தன்மையை மறைக்கிறதுக்கு ஆரஞ்சு கலர் கரெக்டர், அதாவது ஆரஞ்சு பேர். ஸோ இப்போ எனக்கு தேவையில்லை. இப்போ நான் சிம்பிள் மேக்கப் செய்கிறேன், ஸோ அதனால் எனக்கு அது தேவையில்லை. பட் நீங்கள் அது உங்களுக்கு நல்ல டார்க்கான அண்டர் ஐஸ், கண்ணுக்கு கீழே உங்களோட இதெல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சுன்னா அந்த கலர் கரெக்டர், அதாவது ஆரஞ்சு கலரில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு கன்சீலர், உங்களோட ஃபவுண்டேஷன் கலரை விட ஒரு 2 கலர் இன்னும் கொஞ்சம் லைட்டராக, அதாவது இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு உங்களுக்கு தான் சொல்ல வர தெரியுது தானே. ஸோ அது நீங்கள் பாவிச்சும் நீங்கள் வந்து அதை ஹைட் பண்ண மறைக்கலாம். பரு வந்து அது போனதுக்கு பிறகு டார்க் புள்ளிகள் மாதிரி இருக்கும். ஸோ அதுகளை நீங்கள் ஹைட் பண்ணலாம். சின்ன ஒரு ஸ்பான்ஷால் பிளெண்ட் பண்ணுவேன், ஸோ பூசுவேன். சும்மா அப்படி மூஞ்சில் விட்டு அடிங்க. அப்போ உங்களோட அந்த கருப்பு தன்மை அப்படியே ஏதோ நீங்கள் வீட்டில் வெறும் தூங்குற மாதிரி, உங்களுக்கு புள்ளையிலே இல்லாத மாதிரி, டிஸ்டர்ப் பண்ணுற புள்ளையிலே இல்லாத மாதிரியும் காட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபவுண்டேஷன் கலர் நம்ம கண்டுபிடிக்கிறது உண்மையிலே சில நேரம் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா எவ்வளோ இருக்கி வந்து உங்களோட அண்டர் டோன், அதாவது உங்களோட ஸ்கின் கொஞ்சம் மஞ்சத்தன்மையாக இருக்கா இல்லாட்டி ஆரஞ்சு தன்மையாக இருக்கா, அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. என்னை வந்து கொஞ்சம் கூட மஞ்சத்தன்மை, அதுக்கேற்ற ஃபவுண்டேஷன் நீங்கள் தேடணும். பட் ஒரு நாளும் கூட லைட்டாக வாங்கிறாங்க. 1 ஷேட் லைட்டராக அந்த ஒரு கலர் ஒரு நிறம் லைட் இன்னும் கொஞ்சம் உங்களோட வெளிச்சம் லைட்டராக இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த கான்டோர் அதெல்லாம் பாவிச்சு நம்ம அதை செட் பண்ணலாம், முகத்தை பேலன்ஸ் பண்ணலாம். பட் நீங்கள் டார்க் ஷேட் வாங்கினா அதை வச்சு ஆக்சுவலி ஒன்றும் செய்யலாது. நீங்கள் சொல்ல போனால் நீங்கள் வந்து இன்னொரு லைட்டர் ஷேட் வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் போடணும். முதல்ல ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கின், நீங்கள் அதாவது உங்களுக்கு என்ன ஒரு ஸ்கின், என்ன வடிவ மூஞ்சா, காஞ்ச மூஞ்சா, அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்ச பொறுத்து தான் ஃபவுண்டேஷனே வாங்க முடியும். நான் யூஸ் பண்ணுறது ப்ரஷ் இங்கே. ஸோ இங்கேயும் ஆக்சுவலி நீங்கள் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். பட் பியூட்டி பிளெண்டரில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அது வந்து அதோட இப்போ ஃபவுண்டேஷன் ப்ராடக்ட் வந்து அது அப்படியே உள்ளே இழுக்குது. ஸோ அதனால அதுலேயே கொஞ்சம் நிறைய பெயருது. அண்ட் அதனால தான் நான் ப்ரஷ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஹுதா பியூட்டி பாடி பிளர்
glow brush. And இது ஆக்சுவலி உடம்புக்கு பூசுறது. அவங்க உடம்புக்கு அந்த க்ளோ, அந்த லாவா ஷைனிங்காக ஜொலிக்கிற க்ரீமை யூஸ் பண்ணுறதால அந்த உடம்புக்கு அவங்க பாடிக்கு. பட் எனக்கு அது தேவையில்ல. புருவத்தை. ஸோ நான் வந்து கூடுதலாக பென்சில் பாய்க்கிறேன். நான் முந்தி அது க்ரீம் அது மாதிரி பாட்ஸ் பாவிச்சேன். பட் அது என்னன்னா எனக்கு வந்து சில நேரம் அது ஏதோ டூ மச் மாதிரி. ஏன்னா எனக்கு ஏற்கனவே நல்லா மொத்தமான புருவம். ஸோ நான் வந்து சொல்ல போனால் முன்னுக்கு வைக்கிற கொஞ்சம் ஹேர்ஸ் மாதிரி இது இன்னும் 2-3 முடி மாதிரி நான் கீறுறது. ஸோ இப்போ நம்ம கண்ணை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து நான் அந்த பேஸ் அப்புறம் பாவிச்ச அந்த கண்ணு கீழே அந்த கன்சீலர். ஸோ அதை நான் இப்போ கொஞ்சோண்டு இந்த கண்ணில் லைக் கண் மூடி நான் இந்த லிட்டில் இப்போ நம்ம கண்ணில் அந்த டார்க்கான ஷேட்ஸ் யூஸ் பண்ணும்போது கீழே கொட்டும். ஸோ கொட்டும்போது நாம் ப்ரெஷ்ஷால் அப்படி தட்டு விடும்போது எல்லாமே லைனாக எல்லாம் அப்படியே பிறந்து வரும். அதனால பேக்கிங் பவுடர், நாட் கேக்கு பாவிக்கிற பேக்கிங் பவுடர் இல்லை, இது அந்த ஸ்கின்னுக்குன்னே அவங்க வச்சுக்கிறாங்க. நிறைய ப்ரஷ் தேவைன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. லைக் நீங்கள் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்க்குறீங்க, அவங்களுக்கு 1008 ப்ரஷ் இருக்கு. நீங்கள் ஆக்சுவலி சும்மா நார்மல் செட்டே வாங்குங்க, 4 ப்ரஷஸ் இப்படி செட்ஸ். லைக் இதே உங்களோட கண்ணுக்கு தேவையான லுக்குக்கு காணும். ஸோ ப்ரஷ் தூங்குதடி. இது தூங்குதடி இல்லை, இது போனாட்டி யாரும் எனக்கு சொன்னாங்க. இதுக்கு பேர் திமிங்கலமா? என்ன தூங்கல தென்று இல்லை, நம்பிக்கை தெரியல, நம்பிக்கை ஏதோ ஒன்று சொன்னாங்க. நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி நம்ம இந்த பேலட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து Too Faced Just Peachy Mattes. இதை தயவு செய்து எனக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்ல வேணாம். பீச் டீ எடுக்கு, லைக் நம்மளோட டீ, பட் இது பீச் டீ. நம்ம நிறைய பூசணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் பூசினாலே அது தெரியும். நிறைய தேவையில்லை. இதே ஆக்சுவலி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா அதை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த சேச்சுரேஷன் சொல்லுவாங்க, அதை நீங்கள் கூட்டினாலே இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த கலரை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக காட்டும். ஆக்சுவலாக இது வடிவாக்கி இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் யூஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ பீச் தாட் சும்மா நீங்கள் நடுவில் பூசுங்க. அப்போ எடுத்த ப்ரஷ் அது ஃப்ளஃபி, அதாவது கொஞ்சம் இது இப்படி கொஞ்சம் பரவி இருக்குது. அது கொஞ்சம் நல்ல லேஸாக இல்லை ஐஷேடையும் பரவும். அதாவது நீங்கள் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுங்க. அதாவது தடா இந்த சாக்லேட் டிப் இந்த கோனை சரியா கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் இந்த கோனை, ஸோ நடுவில் ஒரு கேப் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த தும்பு தறி மற்ற அந்த நல்லா பரவான தும்பு தறி எடுத்து இது ஏதோ சொன்னாங்க தூரிக்கையா போனாடி அவ்வளோ பேர் எனக்கு சொன்னாங்க. நான் மறந்துட்டேன். இதை அப்படியே மேலால் கொண்டு போய் பிளெண்ட் பண்ணுங்க. அதே தும்பு தறி எடுத்துட்டு கீழே பீச் தாட் அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப சாக்லேட் டிப்பெட்டுக்கு போகலாம். ஸோ கீழே ஆக்சுவலி கொஞ்சம் வா அது நானே என்னை பார்த்து வான்னு சொல்லக்கூடாது. கண் நடுவில் நம்ம அங்கே ஒரு இடைவெளி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நான் அந்த கிளிட்டரை பூச போகிறேன். நான் இந்த இடத்துக்கு குறி வைக்க மாட்டேங்குது, பட் நான் கீழே டீட்டெயில்ஸாக போடுறேன். ஸோ இதை நம்ம இது செஃபோரோட இதோட கலர் வந்து பிக் பேங். இது நம்ம நடுவில் பூச. இந்த கலர்ஸை நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கரால் யூஸ் பண்ணுறது, அதாவது உங்களோட வெள்ளால் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட ஃபிங்கர் வந்து கொஞ்சம் வார்ம் ஆகிருக்கும். ஸோ அது வந்து அது பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே நீங்கள் ப்ரஷ் தும்பு தடியால் யூஸ் பண்ணிங்கன்னா அது எல்லா இடமும் கிளிட்டர் மினுங்கள் பரவிடும். ஸோ அது ஒரு மெஸ்ஸியாக போயிடும், குப்பையாகவே. ஓ மை காட், இது உண்மையில வடிவான கலர். ஐலைனர் மெல்லிஸா. ஆக்சுவலி நீங்கள் உங்களோட இந்த பேக்கிங் பவுடரை எடுக்கலாம்.
இதுக்குள்ளே இங்கே மஸ்காரா பூசுறதுக்கு முன் இங்கே உள்ளேயும் இந்த கண் இதுக்கிட்டேயும் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது வெளிச்சத்தை ஒளிவு தார மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு தரும் மஸ்காரா. ஸோ இந்த கத்திரிக்கோள் மாதிரி இருக்கிற ஒரு இது வந்து ஆக்சுவலி அந்த லேஷஸ் உங்களோட கண் இந்த கண் இமையை இன்னும் கொஞ்சம் நல்லா லிஃப்ட் பண்ணும். இதை பூசும்போது இன்னும் உங்களை அது டபுள் எஃபெக்ட் தரும், அதாவது ரெட்டை எஃபெக்ட். இப்போ நான் வந்து லேஷஸ் போட்டுக்கோங்க. இந்த கேமராவில் சார்ஜ் இல்லை, அதுக்கு உயிர் இல்லை. ஸோ அதனால் அது கொஞ்சம் நேரம் அதுக்கு கொஞ்சம் உயிர் வர வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப வரேன். எனக்கு லேஷஸ் போட்டுட்டேன். பொய் கண் முடி இமை ஏதோ ஒன்று புதா பியூட்டியில் ஊதி 23. அண்ட் பார்த்தீங்களா இது எவ்வளோ வித்தியாசம் சார். நீங்கள் வந்து சில நேரம் மேக்கப் நம்ம ஐ மேக்கப் செஞ்சப்போ நம்ம நினைப்போம் இது என்ன இவ்வளோ சிம்பிள் ஆகிக்கணும், பட் இது எல்லாத்தையுமா. ஸோ இப்படி நீங்கள் அமர்த்துறீங்கன்னா ஃபஸ்ட்டு மெல்லிஸாக வரும் தும்பரி, அண்ட் தென் உங்களோட மூக்கலாம் அவளோட கழுத்து கீழே நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாத்தையும் மறைக்கலாம். அதாவது உங்களோட கண்ணை சிவப்பு தன்மை தரேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண கலர் வந்து கலர் நிறம் வந்து அதுவும் ஆரஞ்சு கலர் தான். சிரிச்சுக்கினே பூசுறது. ஸோ இது வந்து முகத்தில் ஒரு கலர் தரும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெஷ்னஸ் தரும். ஒரு நீங்கள் ஏதோ அதோ தானாக செவந்த மாதிரி, அது அடித்து செவக்கிற இல்லை, பட் ஏதோ அப்படி ஒரு தமிழில் கதைக்கிறது அதுவும் மேக்கப்பை பற்றி எவ்வளோ கஷ்டமானுச்சு. ஸோ மூக்குலேயும் கொஞ்சம் தடுமல் வந்த மாதிரி. ஸோ ஹைலைட்டர், அதாவது உங்கள் முகத்தில் என்ன சொல்கிறது கொஞ்சோண்டு அந்த ஒரு க்ளோ, ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொலிவு ஒன்று தார மாதிரி. இது வந்து பெக்கா காஸ்மெட்டிக்கில் ஓப்பல் என்ன சொல்கிறது கொஞ்சம் நேச்சுரல் லுக் ஒன்று தரும், நேச்சுரலாக க்ளோ மாதிரி பார்த்தீங்கன்னா. அப்போ இதுக்கு மேலே போகிற லிப்ஸ்டிக் பூசணும் தெரியாது. லிப்ஸ்டிக் அண்ட் அதாவது லிப்ஸ்டிக் ஓடாது குச்சி மேக்கடா இன் DOE. அது வந்து அது லைட்டான கலர் இல்லைங்களா, பார்க்கவே நம்மளோட ஸ்கின் டோனுக்கு பயங்கரமாகி. ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன்னா அதுக்கு தேவை ஒரு லிப். நான் வந்து இப்போ ஒரு லிப் லைனர் யூஸ் பண்ண போகிறேன். மேக்கடா இன் மார்னிங் காஃபி, காலை டீ காஃபி. பேலன்ஸ் ஆகிட்டு. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலி ஐம் டன். நான் அப்போ ஆக்சுவலி முடிஞ்சு, பட் நான் உங்களுக்கு காட்டுற ஒரு ஜுவல்லர்ஸ் ஆட் பண்ணால் எப்படி அது இன்னும் எக்ஸ்ட்ராவாக இந்த லுக்கை ஓவராக காட்டுவோங்க. இப்போ தான் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜுவல்லர்ஸ், அதாவது நீங்கள் எப்படி நகை இல்லாட்டி ஜுவல்லர்ஸ் இதெல்லாம் நீங்கள் போடும்போது உங்களோட மேக்கப்பை ஆக்சுவலி இனஃபாக காட்டும், இல்லாட்டி ஓவராக காட்டும். ஸோ நீங்கள் வந்து எப்போது மேக்கப் செய்யும்போது ஐ லுக் அதெல்லாம் செய்யும்போது சிம்பிளாகவே போங்க. ஆக்சுவலி டூ மச் தேவையில்லை, டூ மச் கலர்ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா ஜுவல்லர்ஸ் அப்படி நீங்கள் ஜுவல்லர்ஸ் போடுறாங்க, எஸ்பெஷலி இந்திய இப்படி ஜுவல்லர்ஸ் நீங்கள் போடும்போது ஆக்சுவலி அதே எல்லாத்தையும் என்ன சொல்கிறது அவ்வளோ மேக்கப் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் இந்த ஃபைனல் லுக். இதான் இந்த யூடியூப் வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னு. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நீங்கள் காமெண்ட்ஸில் இல்லாட்டி எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இமெயில் பண்ணுங்கள், whatever. இன்னொரு நாளைக்கு இன்னொரு டுட்டோரியலில் சந்திப்போம். அண்ட் ப்ளீஸ்
எல்லா யூடியூபரும் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் எங்களுக்கு யூடியூபர் எல்லாருக்கும் உற்சாகம் தரும். இன்னும் நிறைய செய்யணும். அவ்வளோதான். பாய் பாய். நன்றி, வணக்கம். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்.